Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் யோவான் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உலகத்தைப் போல இயேசு உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டார். உங்கள் தனிமையை களிப்பாக மாற்றும்படியே அவர் உங்களிடம் வருகிறார். பிரியமானவர்களே, இயேசு உங்களை நேசிக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். சங்கீதக்காரன் அவருக்கு ஜெபத்தை கேட்கிறவரே என்று ஒரு அருமையான பெயரை சூட்டினான். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். அவர் திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த திக்கற்றவர்கள் யார்? திக்கற்றவர்கள் என்கிற வார்த்தைக்கு ஆங்கில அகராதியிலே தகப்பனையும் தாயையும் இழந்தவர்கள், அனாதைகள், ஏழ்மை நிலையில் இருக்கிறவர்கள், தனிமையில் இருக்கிறவர்கள் என்றெல்லாம் அர்த்தம் சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே திக்கற்றவர்கள் என்று சொல்லும்போது எப்பொழுதுமே ஏழ்மை நிலைமையில் இருப்பவர்களை மாத்திரம் குறிக்கவில்லை. அது யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். ராஜாவாகவும் இருக்கலாம், இளவரசனாகவும் இருக்கலாம். அது ஒரு உதவியற்ற ஆறுதலற்ற நபரை காண்பிக்கிறது. வேதத்திலே யோசபாத் என்று சொல்லப்பட்ட ஒரு ராஜாவை பாருங்கள். அவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய பிரச்சனைகள், உபத்திரவங்கள் வந்தன. அவருடைய பலத்திற்கு மிஞ்சி ஒரு பெரிய இராணுவ சேனை அவருக்கு எதிராக வந்தது. அந்த நேரத்தில் அவர், எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று திக்கற்றவனைப் போல கதறி எழுதார். 2015ஆம் ஆண்டு சென்னை பட்டணத்தில் ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு வந்தபோது ஏராளமான ஜனங்கள் பாதிக்கப்பட்டார்கள். திடீரென்று திக்கற்றவர்களைப் போல மாறிப்போனார்கள். மிகப்பெரிய கோட்டீஸ்வரர்கள் கூட வங்கியில் இருந்தோ தானியங்கி இயந்திரம் மூலமாகவோ பணத்தை எடுக்க முடியவில்லை. அவர்கள் வைத்திருந்தது விலையுயர்ந்த கைபேசிகளாயிருந்தாலும் யாரையும் அவற்றை கொண்டு தொடர்பு கொள்ள முடியவில்லை. அவர்கள் வைத்திருந்த மிக பிரசித்தி பெற்ற பென்ஸ் கார்களெல்லாம் தண்ணீருக்குள் மூழ்கி போயின. ஆகாரத்திற்கும் அடிப்படை தேவைகளுக்கும் திக்கற்றவர்களாக காணப்பட்டார்கள். திடீரென்று இயற்கை பேரழிவுகள் வருகின்றன, சூழ்நிலைகள் மாறுகின்றன. அப்போது யாராயிருந்தாலும் திக்கற்ற நிலைமைக்கு கடந்து போகிறார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் இப்படிப்பட்ட திக்கற்ற பாதையிலே கடந்து போக வேண்டியிருக்கும் போது கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்வார். இன்றைக்கு இருக்கிற திக்கற்ற நிலைமையிலிருந்து கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசிர்வதிப்பார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று இன்றைய வாக்குதத்த வசனம் கூறுகிறது. இந்த உலகம் நம்மை திக்கற்ற நிலைக்கு தள்ளி விடுகிறது. ஆனால் இயேசு ஒருபோதும் அப்படி விடமாட்டார். நாம் பாவம் செய்யும் போது தேவனை விட்டும் மனுஷரை விட்டும் எடுக்கப்பட்டு விடுகிறோம். ஆம், அதே இயேசு உங்களுக்குள் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். உங்களை திக்கற்றவர்களாக விடுவதற்காக அல்ல, உங்களை தம் பிள்ளையாக, தேவ பிள்ளையாக மாற்றுவதற்காக வருகிறார். அவர் உங்கள் துக்க
துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று கூறுகிறார். நம் வாழ்க்கையில் எது தனிமையை கொண்டு வருகிறது? மனுஷருக்கு பயப்படும் பயம். நம்மை யாராவது அழித்து விடுவார்களோ, மேற்கொண்டு விடுவார்களோ, தீங்கு செய்து விடுவார்களோ, குற்றம் சொல்லி விடுவார்களோ என்று பயந்து பேசாமலும் எதையும் செய்யாமலும் மற்றவர்களோடு உரையாடாமலும் கூட இருந்து விடுகிறோம். சில நேரம் நாம் தவறு செய்யும் போது, மற்றவர்கள் மேல் இச்சை கொள்ளும் போது குற்ற உணர்ச்சியின் காரணமாக பயம் வருகிறது. இயேசு சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு அவருடைய சீஷர்கள் பயந்தார்கள். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்தார். பூட்டப்பட்ட கதவினூடே வந்து அவர்கள் பயத்தை உடைத்து, சமாதானம், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன், என் சமாதானத்தை பெற்றவர்களாக எழும்புங்கள் என்று கூறினார். தமது ஆவியை அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் யாரை மன்னிப்பீர்களோ அவர்களை நானும் மன்னிப்பேன், யாரை ஆசிர்வதிக்கிறீர்களோ அவர்களை நானும் ஆசிர்வதிப்பேன். நீங்கள் திக்கற்றவர்களாக இருக்க மாட்டீர்கள், நீங்களே ஆசிர்வாதமாக மாறுவீர்கள் என்று கூறினார். இன்று தேவன் பயத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். மக்களை எதையெல்லாம் பயமுறுத்துகிறதோ அதை எடுத்து போடுவதற்காக இயேசு வருகிறார். நீங்கள் அவரது அன்பை பூரணமாக பெற வேண்டும் என்றும், அதனால் அந்த அன்பை மற்றவர்கள் மேல் ஊற்ற முடியும் என்றும், மக்களிடமிருந்து அன்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அவர் விரும்புகிறார். இன்றைக்கு ஆண்டவரின் கரங்களில் உங்கள் வாழ்க்கையை கொடுப்பீர்களா? மகதலேனா மரியாள் என்று ஒரு பெண்மணி இருந்தாள். இயேசு மரித்த பிறகு அவள் இயேசுவின் சரீரத்திற்கு வாசனை திரவியம் பூசும்படி தேடினாள். அவள் அழுது கொண்டு இருந்த போது இயேசு அவளுக்கு தோன்றி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்து கொள்ளுவேன் என்றாள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விட்டு போக மாட்டேன், உங்களுக்காகவே உயிர்த்தெழுந்தேன் என்று கூறினார். அவள் அதன் பிறகு திக்கற்றவளாக இல்லை. உங்களை சுற்றிலும் உள்ள யாவும் செத்து போயிற்றா? உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காமல், ஆண்டவரை கண்டறிய முடியாமல் நீங்கள் தனிமையில் இருக்கிறீர்களா? இயேசு உங்களிடம் வருகிறார், உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புகிறார். அதே மரியாள் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்ற நற்செய்தியை சீஷருக்கு சுமந்து வந்து ஜீவனை கொண்டு வந்தாள். நீங்களும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஜீவனை கொண்டு வருவீர்கள். பயப்படாதீர்கள். சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லாத நிலையில் இயேசு சீஷர்களிடம் வந்து வலையை போடும்படி கூறி அவர்களுக்கு மீனை கொடுத்து அதை சமைத்து அவர்களை போஷித்தார். இன்றும் அவர், நான் வந்து உன்னை போஷிப்பேன், உனக்கு தேவையானதை நான் கொடுப்பேன், உன்னை திக்கற்றவளாக விடமாட்டேன் என்று கூறுகிறார். பிரியமானவர்களே, உங்களிடம் வரும்படி ஆண்டவரை அழைத்திடுங்கள். இப்போதே அவர் இங்கு இருக்கிறார். அவர் உங்கள் இருதயத்திற்குள் வருகிறார். நீங்கள் இனி திக்கற்றவர் அல்ல. ஸ்தோத்திரம் இயேசுவே என்று கூறுங்கள். அவரை இப்போதே ஏற்றுக்கொள்ளுங்கள். ஜெபம். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் என்னை நேசிப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்போதே உம்மை என் இருதயத்துக்குள் வரவேற்கிறேன். ஆண்டவரே, தயவு செய்து என்னை மன்னித்தருளும், சுத்திகரியும், புது சிருஷ்டியாக்கிடும். என் தனிமையையும் பயங்களையும் எடுத்து போடும். உம் பரிசுத்த ஆவியினாலும் சமாதானத்தினாலும் என்னை நிரப்பிடும். தகப்பனே, என் சிநேகிதராகவும் வழிகாட்டியாகவும் நீரே இருந்தருளும். ஆண்டவரே, என் ஜீவனுக்காக உம்மை நம்புகிறேன். இனிமேல் நான் திக்கற்றவள் இல்லை என்று உம்முடைய விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.
தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.